வெட்டி துளசி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஞ்சலிக்கு நல்லபடியாக நலங்க வச்சிட்ருக்காங்க. இதை மகேஷ் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னதும் அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டு க்யூட்டாக வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நலங்கு ஃபங்க்ஷன்லாம் முடித்ததும் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம அஞ்சலியோட ஒட்டுமொத்த குடும்பமும் கார்டனில் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. வெடிஞ்சா கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கையில் 2 பொம்மையை வச்சுட்டு நம்ம அஞ்சலியோட வாய் பேச தெரியாத அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது என் தங்கச்சி, இது நீங்கள் என் தங்கச்சியை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. உடனே அந்த விஷயம் நம்ம மகேஷுக்கு புரியல. ஆமாம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு போதும் அவர் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அஞ்சலியை பார்த்து வளர்த்துருக்காரு. அவள் மனதளவில் குழந்த மாதிரி, அதனால் அவள் கண்ணில் தண்ணி வராமல் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு போதும் ஓஹோ அவ்வளோதானே அப்படின்னு மகேஷ் அவங்களோட கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, புரியுதா? ஒரு வேளை மட்டும் உங்கள் தங்கச்சி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுன்னு என் சட்டையை பிடிச்சி திட்டுங்க போதுமா அப்படின்னதும் ஐயோ இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அவரோட பாசையில் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அஞ்சலியும் அழுதுட்டு இருக்காங்க. அஞ்சலி இப்போ தானே சொன்னார் அளவேனான்னு, நீ என்னன்னா கல்யாணத்துக்கு முதலே அழுதா உங்கள் அண்ணன் என் சட்டையை பிடிச்சி திட்டு வரேன்னு அப்படின்னு போதும் அஞ்சலி சிரிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கவினோட அப்பா சொல்லியிருப்பாங்க, டே நாளைக்கு நல்ல நாள், அதனால ஒரு டெண்டரை உன்னோட பேரில் எழுதி வைக்கணும், நாளைக்கு 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், ரெடியாக அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அன்றைக்கி நைட்டு தான் நம்ம கவின் செம்ம டென்ஷனில் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு அவங்களும் குடிச்சிட்டு இருக்காங்க. மச்சான் ஏண்டா இப்படி குடிக்கிற, டே இது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு போது, டே என் மனசே செத்து போச்சுடா, நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த மகேஷ் அஞ்சலி கல்யாணம் நடக்கக்கூடாதுடா, அஞ்சலி எனக்காக அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன், என் அஞ்சலியை நான் தூக்க போறேன் அப்படின்னு போது, டே கவின் அவசரப்படாதடா, தப்பு பண்ணிடாத அப்படின்னு போது, இல்லடா இங்க பாருங்க, அஸ் அ ஃப்ரெண்டா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா போங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவினை காணுமேனு அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் காணும். உடனே கவினுக்கு ஃபோன் போடுறாங்க, டே கவின் எங்கடா இருக்க அப்படின்னு போது, ஆமா என்னோட அஞ்சலியை யாருக்காகவே என்னால் விட்டு கொடுக்க முடியாதுமா, அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் என் அஞ்சலியை தூக்க போறேம்மா, அவ எனக்கானவா அப்படின்னு போது, டே கவின் என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் கேட்டே பிடிச்சிருக்கா, இங்க பாரு கவின் நீ ரொம்ப அவசரப்படுற, இங்க பாரு இந்த விஷயம் மட்டும் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கு, அவ்வளவுதாண்டா உன்னை இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு போது, இல்லம்மா என்ன நடந்தாலும் சரி என் அஞ்சலி எனக்கு மட்டும்தான், நான் அவளை தூக்க போறேன் அப்படின்னு போனை வச்சுட்டு கவினோட அம்மா அந்த இடத்துல பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு குடிச்சு ஒரு வழியாக நம்ம கவினால முடியாமல் போயிடுது. ஸோ மறுநாள் காலையிலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கடா, எங்கன்னா என் அஞ்சலி இருக்கா, எப்படியாச்சும் அவளை தூக்குறோம், எப்படியோ முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் நேரம் கிடக்கு, அதனால என் அஞ்சலி யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காங்க கவின். இன்னொரு பக்கம் நம்ம கவினோட அப்பா ஒரு டெண்டரை கவின் பேரில் எழுதி வைக்கணும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்து, டே கவின் ரெடி ஆயிட்டியாடா, என்ன இவன் இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கானாடி, வர சொல்லு அப்படின்னு போது கவினோட அம்மா பயந்துட்டு இருக்காங்க. ஏய் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்டி, நான் தான் நைட்டே சொன்னேன்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும்னு, இங்க பாருடி நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் நல்லபடியா எழுதி முடிக்கணும், வர சொல்லு அப்படின்னு போது, எங்க கவினை ரூம்ல காணும் அப்படிங்கிறாங்க. என்னது ரூம்ல காணுமா, ஆமா எங்க போயிட்டான் அப்படின்னு போது, தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியில போயிருப்பா, நான் இதுக்கும் ஃபோன் போட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ